அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து அதை வாழ்த்தி அதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா அமைகிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய சிறப்பு அழைப்பாளர்களை நான் வந்து அழைச்சிருக்கேன். அதில் வந்து தேசிய விருது பெற்ற எங்கள் அருமை அண்ணன் MS பாஸ்கரன் அவர்கள் வந்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அவருக்கு டப்பிங் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து திரு எழுத்தாளர் இயக்குனர் விருது பெற்ற இயக்குனர் திரு ராசி அழகப்பண்ணன் அவர்களும் வந்து வாழ்த்தி விட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இங்கு வந்து என்னை வாழ்த்த நமது தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் மற்றும் 3D பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கின்ற மாலதி சத்யராஜ் மற்றும் கார்த்திகை சுப்பையா அவர்கள் இணைந்து தயாரிக்க இருக்கிற விடலை அப்படிங்கிற படத்துடைய இயக்குநராக நான் அவங்க முன்னாலே என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். இந்த என்னுடைய அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இப்பொழுது எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு அண்ணனுக்கு வந்து இப்போ செந்திலனுக்கு வந்து தொண்டை லைட்டாக கட்டியிருக்கு. நான் பேசுகிறேன்னாரு. அப்புறம் பேசுனாலும் ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிண்டல் பண்ணார். அண்ணனை வாழ்த்தி பேசுமாறு 2 வார்த்தைகள். இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ப்ரொடியூசர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி பேசலாம். கொடைக்கானல் போய் 15 நாள் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக தொண்டை கட்டிக்கிடுச்சு. கண்ணம்மா சுகுமார் முதல் படத்தில் நடித்தேன். அது இப்போ இந்த படத்துலையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி நடிக்கிறோம். சரி, இங்கே வந்திருக்கிறோம், மேடையில் வந்திருக்கும் நண்பர்கள், முக்கியமாக விஜயகாந்துக்கு நல்ல டைலாக் எழுதி பெரிய லெவலில் தூக்கி விட்டார் நம்ம யாருக்கு தெளிக்கணும். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும். விடல் பிள்ளையா பெரும் விடலையா? விடல் பிள்ளை ஒன்றா நல்லா இருக்கும். சரி, வாழ வளமுடன். சுகுமார், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு இதன் முதல் வணக்கம். என்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கிற காதல் சுகுமார், அவரை நான் காதல் படத்தில் ரசித்தேன். அதுக்கு பின்னாடி என்னுடைய நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி என்னுடைய மகன் படத்தில் அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார். அண்ணே சீக்கிரமாக ஐஸ் வாங்கியிருக்கண்ணே, கரைஞ்சிட போகுதும்பார். அது வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். வயசு போயிட்டே இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்குது, நீங்கள் உங்கள் முயற்சியில் விட்டு போயிடாதீங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வசனம் பேசி மறுபடியும் ஒரு திரையில் என்னை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான் டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் மூலியமாக. இங்கே அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் வந்து நான் ராமராஜன் அண்ணன்ட்ட ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது அண்ணன் வீடு பக்கத்தில் தான். இங்கே வர ரசிகர்களில் நைஸாக தள்ளிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு 15 ரூபா எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 25 பேர் வந்தாங்கன்னா ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். அண்ணன் முதல் கேள்வி கேட்பார், இவனுங்கிட்டலாம் காசு வாங்கிட்டேங்க பாரு. வாங்கிட்டேன், அப்போ தான் வெளியே வந்து போஸ்ட் கொடுப்பார். ஏன்னா எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறத நினைக்கிற அண்ணன் இயற்கையிலேயே அந்த குணம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தானே வர்றான். அதனால் நீ முதல்ல அவன்கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு சொல்கிறேன், நான் அப்புறம் வரேன் பாரு, அவர்கிட்டையும் ஃபோட்டோ எடுப்பேன். அப்படியே அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வீட்டுக்கு போவேன். அங்கே ஒரு 25 பேர் எல்லாருமே ஒரு ரசிகர்கள்லாம் 3 பேரும் 3 இடத்துக்கு கூட்டி போய்ட்டு என்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் நான் வளர்த்தேன். பிள்ளைகள்லாம் படிக்க வச்சதெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்களுடைய ஃபோட்டோகிராஃபராக இருந்து வந்ததெல்லாம். லியாகத் அலி அண்ணன் வந்து நான்
தூரத்தில் நின்று ரசிச்சிருக்கேன். சில் ஃபோட்டோகிராஃபர் போகும்போது அந்த அந்த அரங்கத்துக்கு வருவார். அந்த படப்பிடிப்பு தளத்தில் பார்த்துருவார். நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு 68 வயசு, இன்றைக்கி தான் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. நன்றிண்ணே. அவருக்கு சின்ன வயசு தானே, தவறாமல் அண்ணன்னு சொல்லிட்டேன். இளைஞர் தொடர்ந்து வந்து நான் சினிமாவில் பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம். நான் வழக்கமாக சொல்கிறது தான், இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலர்னு. இப்போ சினிமாவில் நிறைய பேர் பயணிக்கிறோம். எல்லாருமே அந்த நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலாம் வந்துடலான்னு தொடர்ந்து பயணிக்கிறது இல்லை, இடையில போயிடுறாங்க. அந்த வறுமை துரத்திக்கிட்டே இருக்கும். அதில் யாருமே வறுமையில் தாங்காமல் வந்ததே கிடையாது. எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டார், வறுமைக்கு கீழே போய் தான் வந்திருக்கணும். அது மாதிரி தான் நான் எல்லா வகையிலேருந்து வந்தேன். இப்போ சுகுமார் வந்து இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா விடலைன்னு சொல்லும்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, விடலை பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ணுறாங்கடா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு இந்த விடலையை எடுக்கிறாரு அப்படின்னா விடாமல் தொழில் அவர் சொன்ன மாதிரி விடலை, சினிமாவை அவர் விடலை இல்லையா, விடலைங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அவர் முயற்சி தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரன். ஏன்னா எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லணும். அவர் கூட நான் வந்து ஒரு 86 85லேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணேன். ஏன்னா மைக்கில் சவுண்டே வரல. இல்லை பேசுதாண்டா, இந்த மேடையில் எங்கள் அண்ணனை பற்றி தாண்டா சொல்லலாம். அவர் தான் உலகத்தில் நல்ல மனிதர்னா உண்மையான நல்ல மனிதர். அடுத்து எனது மதிப்புக்குரிய மாமா அவர்களை 83லேருந்து எங்கள் மாமாவோட நான் கூடவே இருக்கிறாரு. அவருக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும் நிறையா. தம்பி சுகுமார் வந்து விடாமுயற்சி, எங்கே நடிக்கிறோட என் கூட நட்பாப்புல ஒரு நிமிஷம் நான் போய் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான்னு சொல்லி ஓடிப்பாப்புல. என்னப்பா இருக்குன்னா முக்கியமாக இருக்கு நான் வாங்கினா சொல்லிட்டு போயிடுவாப்புல. அடுத்து பார்த்தா இந்த தயாரிப்பாளர் சத்யராஜ், அதாவது இதுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா அவருடைய அசென்டாக வேலை செஞ்சவர். அவர் போய் 6-7 வருஷம் சம்பாரிச்சு மறுபடியும் திரும்பி இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்தவருக்கு முதல்ல கிளாப்ஸ் அடிக்க அந்த சத்யராஜா கூட. நன்றியப்பா. ஓகே, மீடியா சம்மந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் எல்லாரும் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வளர்ந்து வரும் கலைஞர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சுகுமார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னா நம்ம நீலகண்ட அண்ணன் மாதிரி எனக்கு வந்து அவரோட இந்த பிள்ளையார் சொல்லி மேடையில் வந்து அவர் வைகை புயல் ஐயாவோட ரிப்ளிகா பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் மேடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் சின்ன திரைக்கு வந்தார், அப்பையும் நான் அவரோட பயணித்தேன். பெரிய திரைக்கு வந்தார், அப்பையும் பயணித்தேன். இன்னமும் குடும்ப ரீதியாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம், இன்னும் பயணிச்சுட்டே இருப்போம். அது தடையே ஏற்படாது. ஸோ அவர் இப்போ தொட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி டீமுக்கும் நான் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். திரையுலகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும் திரையுலக வானத்தில் நட்சத்திரமாக ஜொலி போன்ற நம்பிக்கையோட நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்க என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், என்னுடைய அண்ணன் செந்தில் அண்ணன், ஜெகத் அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அண்ணன், அப்புறம் அன்பு சகோதரி அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்தவொன்னு சொன்னார் மொட்டை நல்லா இருக்குன்னு. அண்ணா நிஜம் அண்ணா மொட்டை ஓகேவாண்ணே, தேங்க்யூ. நேற்று போட்டேன். இன்றைக்கி வந்து என் உடன்பிறவா சகோதரன் சொல்லலாம், என்னுடைய மாமன்னு சொல்லலாம், மச்சான்னு சொல்லலாம், ஆல்ரவுண்டு. உண்மையாலுமே அன்பு சொன்ன மாதிரி இந்த டாடா ஏஸ் கதை, என்ன தான் டாடா ஏஸ் மாதிரி மெதுவாக போனாலும் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்களை போல் வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் டாடா ஏஸ் மாதிரி
ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். ஸோ இவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றி விழா கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகி திரையில் அட்டகாசமாக ஓடி மக்கள் மனசில் பதிஞ்சு அடுத்த படம் எடுக்கிற படம் எல்லாம் இயக்குகிற படம் எல்லாமே வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி திரு கணேஷ் மாமா.